வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பூரியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். மசாலா பண்றதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது ரெண்டும் அந்த எண்ணெயில் கொஞ்ச நேரம் பொரியட்டும். இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாவை விதையை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சது சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. கொஞ்சம் வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயம் இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நான் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி மட்டும் சேர்த்துருக்கேன். இது வேண்டான்னா நீங்கள் விட்டுடலாம். 2 பச்சை மிளகா, அதையும் விதையை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும், காரம் இல்லாமலும் இருக்கும். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்குல செய்கிறதுனால அந்த கேஸ் ட்ரபிள் எதுவும் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4-5 முந்திரி பருப்பு வேண்டான்னா நீங்கள் விட்டுறலாம். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் நான் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு தோல் நீக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 1-2 மசிச்சு சேர்த்துக்கோங்க. ரொம்ப குலைவாக வேக வைக்காமல் இந்த மாதிரி 1-2 அந்த உருளைக்கிழங்கு துண்டுகள் வந்து தெரிகிற மாதிரி நம்ம மசிச்சு வச்சுக்கணும். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா கலந்தாச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம். ஏன்னா வெங்காயம் வந்து ரொம்ப சாஃப்டாக வேகக்கூடாது. கொஞ்சம் நறுச்சுன்னு இருந்தால் தான் இந்த மசாலா வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது 2 நிமிஷம் மூடி வச்சு வேகட்டும். 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். அந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு மசாலா. கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பூரி மசால் ரெடி ஆயிடுச்சு. இது பூரியோட சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.